ஹலோ மக்களே, வெல்கம் பேக். திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் என்னவா இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இன்னைக்கு உள்ள நம்ம வீடியோவில் எதை பற்றி கண்டென்ட்னா கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எதனால நான் பைக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது இல்லை, பைக் ரிவ்யூஸும் எடுக்கிறது இல்லை, பைக் ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்காத ரீசன் ஏன்? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நீ பைக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நான் ஏன் பண்ணலை, அதை பற்றி தான் எனக்கு பேச போகிறேன். இப்போ வந்து ஒரு பிகினர், நான் வந்து ஒரு ஷோரூம் அப்ரோச் பண்ணுறேன்னா, இது மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எனக்கு வந்து உங்கள் கம்பெனியோட இந்த மாடல் பைக் எனக்கு ரிவ்யூ கொடுங்க, நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் அவங்க சொல்கிற பதில், அதாவது பிராண்டோட சொல்கிற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி சார், எங்களோட கம்பெனியோட ரூல்ஸ் வந்து பைக் ரிவ்யூஸ் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் பைக் ரிவ்யூஸ் தரதானா, ஓகே, அது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது பிகினருக்கு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சுட்டு அவங்க போய் கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் அவங்க ஓகே சார் பர்மிட்டட், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது நான் வந்து நிறையா பார்த்துட்டேன். ஸோ அந்த விஷயத்த இதை நோட் பண்ணுறது சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து கேமரா வச்சுருக்கீங்களா, கோப்ரோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா என்ன கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு பைக் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ஓகே கோப்ரோ நெசசரி இருக்குது, அது எல்லாரையுமே அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிறது கஷ்டம்தான். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் பெரிய அளவுலாம் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது மொபைல் ஃபோனு. நான் வந்து இருக்கிற எல்லா வீடியோஸுமே மொபைல் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். இன்க்ளூடிங் இந்த வீடியோ வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணி. அப்போ நீ கேட்கலாம், அப்போ எப்படிடா நீ வந்து ட்ராவல் வீடியோஸு, பைக் ட்ரைவ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்த, பைக் ரிவ்யூஸ் எடுத்து போட்ட அப்படின்னு. நான் எடுத்து போட்டது வந்து ஹெல்மெட்டில் மோட்டோ விளாக் செட்டப் வந்து அக்சசரிஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும். அந்தோட ப்ரொசீஜருக்காக நான் வந்து அதில் இருக்குது. என்னோடய யூடியூப் சேனலில் ட்ராவல் வீடியோஸ் ப்ளஸ் வந்து பைக் ட்ரைவ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் எடுக்கிறது. கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னா, நீ கோப்ரோ வச்சுருக்கியா, கேமரா அக்சசரிஸ் வச்சுருக்கியா, நீ வா வந்து ஷூட் பண்ணிட்டு போ. கேமரா வேணுமா? அப்போ எங்களோட பிகினர்ஸுக்கெல்லாம் மொபைல் ஃபோன் தான் இருக்குது. மொபைல் ஃபோனில் நாங்கள்லாம் வந்து க்ரோத் ஆகக்கூடாதா? ஏன் மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறது என்ன அவனுக்கு சீப்பாக நான் கேட்குறேன். இப்போ இதே ஏதோ ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கிறவங்க ஒரு ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் எது எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தாங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு ஓகே. எங்களை மாதிரி நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி அவங்க வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக தெரியுது. ஓகே, நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி நிறையா ஷோரூம்ஸை கேட்டாச்சு, பேசிட்டேன். அவங்க வந்து இல்லை நாங்கள் பிகினருக்கு தர மாட்டோம், நீங்கள் வந்து வேறு ஷோரூமுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. நானும் நிறையா ஷோரூம்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், ரிக்வஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அவங்க சைட்லேருந்து நாங்கள் பிகினர்ஸுக்கு ஆட்களுக்கு நாங்கள் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஏன் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு பைக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. பைக் வீடியோஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணலாம். ஆனால் எப்படி போஸ்ட் பண்ணலாம்னா, அதாவது எப்படின்னா இது மாதிரி நின்று பேசுகிறது, ஒரு பைக் அந்த பைக்கோட வீடியோஸ் எடுத்து இதில் எனக்கு இது பாசிட்டிவாக தெரியுது, இது நெகட்டிவாக தெரியுது, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், ப்ரைஸிங் இதை டிக்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இது மாதிரி ஸ்டாண்டிங்கில் நின்று உங்களுக்கு வீடியோ அவுட்புட் கொடுத்தால் நீங்கள் பார்க்க ரெடியா? அந்த ஒரு ரீசனால தான் நான் பைக் வீடியோஸ் போஸ்டிங் பண்ணுறதே இல்லை. அதனால தான் இப்போ வந்து அடுத்த லெவலுக்காக வந்து ட்ராவல், வ்ளாகிங், கண்டென்ட் ரைட்டிங், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நியூ ஜேர்னலில் அந்த லைனில் போயிட்டீங்க. பட் பைக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் எனக்கும் ஆசை தான். பட் ஷோரூம் சைட்லேருந்து நமக்கு எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஒய் ஐ எம் நாட் டேக்கிங் பைக் ரிவ்யூஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ கேட்டவங்க எல்லாத்துக்குமே கிரிக்கெட் ஆகும். பிடிச்சிருந்தால் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க, உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. நம்ம இன்னும் நிறையா கண்டென்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம்.